சென்னை மேடவாக்கத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேனின் அடியில் படுத்துக்கொண்டு சக்திவேல் என்பவர் என் மீது வேனை ஏற்றிவிட்டு செல்லுங்கள் என்று கூறி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம். அங்கே என்ன நடக்குது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியாங்க. அதாவது சென்னை மேடவாக்கத்தில் நேற்று கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மாலா செல்வகுமார் தலைமையிலான பாஜகவினர் நேற்று மேடவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேடவாக்கம் கூட்டோடு பகுதியில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் கடையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்தை மாட்டியும் போஸ்டர் மூலம் அவருடைய படத்தை ஒட்டியும் நேற்று ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து மேடவாக்கம் போலீசார் சுமார் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து, அதாவது நம்ம 3 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். அதாவது சென்னை கோவிலம்பகத்தைச் சேர்ந்த விஜயகுமார், நன்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த அன்னபூர்ணி, பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மும்தாஜ் மற்றும் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராணி என பாஜகவை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள 4 பேரையும் தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்த கைது செய்யப்பட்ட 4 பேரையும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காவல் நிலையத்திலிருந்து அவர்களை வேனில் ஏற்றி அழைத்து செல்லும் போது மேடவாக்கம் காவல் நிலையம் முகப்பு வாயிலில் பாஜகவை சேர்ந்த சக்திவேல் என்ற நபர் ஒருவர் வேனின் கீழே படுத்துக்கொண்டு என் மீது வேனை ஏற்றி செல்லுங்கள், நாங்களும் தான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம் என்று தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வேனின் அடியில் படுத்துக் கொண்டார். தொடர்ந்து அவரை மேடவாக்கம் போலீசார் குண்டு கட்டாக அவரை வேனின் கீழில் இருந்து அடியிலிருந்து அவரை தூக்கினார்கள். தொடர்ந்து இந்த தூக்கும் போது அவரது சட்டையும் கிழிந்தது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாஜகவினர் போலீசாருக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அங்கிருந்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் அழைத்து செல்வதற்காக வேனை தடுத்து ஒரு முயற்சியில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி சிறைக்கு அழைத்து சென்ற வேன்களை போலீசார் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க அழைத்து சென்றனர். தொடர்ந்து இந்த ஒரு பகுதியில் மேடவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலே நிலவி வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.